மைக்கேல் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் டீனா. உங்க மேல இருக்க காதலை எப்ப சொன்னாரு? நான் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். இவங்கள்ட்ட சொல்லலாம்னு நினைக்கும் போது இவங்களே என்கிட்ட கேட்டுட்டாங்க. அவ்வளவுதான், அதுக்குள்ள அப்பாடா அப்படின்ட்டு இருந்தது. உனக்கு ஓகேவா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் உடனே இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். நான் வந்து 4th வரைக்குமே எங்க வீட்டில் தான் இருந்தேன். எங்க ஸ்டெப் மதர் எங்க ஃபாதர் கூட தான் இருந்தேன். அப்போ வந்து அதான் எங்க சரௌண்டிங் பீப்புள்லாம் வந்து பார்ப்பாங்க. நான் எங்க வீட்டில் எப்படி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ என்னை பார்த்துட்டு என்னோட வீட்டுக்கு கிட்ட இருக்கவங்கலாம் வந்து நான் வந்து ஈவினிங் டியூஷன்ல படிச்சுட்டு இருந்தேன். ஃப்ரீ டியூஷன்றதுனால பேமெண்ட் எதுவும் கிடையாதுன்றதுனால நான் அங்கே படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அது மூலயமா தான் வந்து எங்க சரௌண்டிங் பீப்புள் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுதீங்க, அவங்க கிட்ட நீங்க ஏதாவது சோர்ஸ் இருந்தா கூப்பிட்டு போயிடுங்களேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போல. எனக்கு தெரியாது இந்த விஷயம்லாம். லேடி தான் வந்திருந்தாங்க. வந்து இந்த மாதிரி எங்க ஸ்டெப் மதர் கிட்ட தான் கேட்டிருக்காங்க. வீட்டில் அவங்க மட்டும் தான் இருந்திருக்காங்க, நானுமே இல்லை, ஸ்கூல் போயிருந்தேன். அப்போ வந்து கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி இங்க மகாலட்சுமின்னு ஒரு பொண்ணு இருக்குல்ல, நாங்க அந்த பொண்ணை நாங்க படிக்க வைக்கிறோம், நீங்க எங்க ஹோம்ல விடுறதுக்கு விருப்பம் இருந்தா நீங்க கூட்டிட்டு வந்து விடுங்க, நீங்க எதுவும் செலவு பண்ண தேவையில்ல, எங்க பொறுப்புல விட்டுட்டீங்கன்னா நாங்க அந்த பொண்ணை படிக்க வச்சுப்போம். ஆனா அப்ப வந்து என்ன விடல. இது வந்து நைட் வந்து எங்க அப்பாட்ட சொல்றாங்க. அப்ப நான் காதுல மட்டும் வாங்கிக்கிட்டேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு சோர்ஸ் நமக்கு இருக்கு, இது எப்படியாவது நம்ம அதுக்குள்ள போயிடணும் அப்படின்றத மட்டும் என் மைண்ட்ல நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏதாவது ஒரு சண்டை வீட்டுல வருது அப்படின்னா என்னை கேட்குறப்போ என்னை இட்டுட்டு போய் விட்டுருங்க, அவங்களே வந்து கேட்டாங்கல்ல ஹோம்ல, என்னை இட்டு போய் ஹோம்ல விட்டுருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு டைம் நான் இட்டுட்டு போய் விட்டுட்டாங்க, எங்க அப்பாவே இட்டுட்டு போய் விட்டுட்டாங்க. என்ன மாதிரியே பசங்க அங்க இருக்காங்க. அங்க பசங்க கூட பசங்களா நான் இருந்துட்டு ரொம்ப ஜாலியா இருக்குவாங்க. படிக்கிறது மட்டும்தான் எங்களுக்கு அங்க வேலை, எங்களுக்கு வேற எந்த வேலையும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனோடனே ஓகே, எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருச்சு. எல்லா பீப்புளையும், அங்க படிச்சிருந்த எல்லா பசங்களையும் விட என்னை வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க 2 பேருக்குமே, அவங்களோட ஃபேமிலியில 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து அந்த 3 நாள் போயிட்டேன். திருப்பி 3வது நாள் வந்து எப்பயுமே நான் பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து எங்க ஹோம்ல வந்து கார் தான். எங்களை யாரையும் தனியாலாம் அனுப்ப மாட்டாங்க. அப்ப பிக்கப் பண்றதுக்கு கார் தான் வரும். நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். எங்க ஸ்கூல்ல வெளியே வந்து பார்த்தா எங்க அப்பா இருந்தார். நீங்க ஏன் வந்தீங்க, என்னை பிக்கப் பண்ண கார் வரும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் சொன்னேன். இல்ல நீ அங்க போவேணாம், வீட்டுக்கே வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாரு. நான் வந்து எனக்கு அங்க வீட்டுக்கு போவே விருப்பமே இல்லை, சுத்தமா விருப்பம் இல்லை. நான் வந்து எதுவும் சொல்லலை, ஃபர்ஸ்ட் போயிட்டேன் வீட்டுக்கு. அங்க போயிட்டான்னா என்னோட முடிவு மட்டும் நான் சொல்லிட்டேன் எங்க அப்பாட்ட, நான் எனக்கு இங்க இருக்க விருப்பம் இல்லை, நான் அங்கேயே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு நிறைய வாங்கினேன், அடி வாங்கினேன். அடி வாங்கிட்டு என்னை கூட்டிட்டு போய் விடுறதுக்காக அவங்க இட்டுட்டு போல. நான் ஃபர்ஸ்டே ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்றேன்னா ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டேன், போய் அங்க வச்சுட்டேன். இப்ப இங்க போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லைன்னும் அங்க எடுக்க போய் தானே ஆகணும். அதனால அங்க கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போனோடனே நான் உள்ள அப்ப வந்து எங்களுக்கு குக் பாட்டி தான் இருப்பாங்க. பாட்டி கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி பாட்டி எனக்கு வீட்டுக்கு போக விருப்பம் இல்லை, ஆனா என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறதுக்காக இவங்க வந்திருக்காங்க, நான் அப்பா கூட போல அப்படி சொல்லிட்டேன். பாட்டி என்ன பண்ணிட்டாங்க, போய் கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு, அந்த பொண்ணுக்கு உங்க கூட வர்றதுக்கு விருப்பம் இல்லப்பா, நீ வர வேணாம், அந்த பொண்ணை நாங்களே பாத்துக்கிறோம், அதுக்கு இங்கதான் இருக்க விருப்பம் இருக்கு, விருப்பத்துப்படி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட அவங்க என்னோட ஃபாதரோட சாப்டர் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து பாக்குறதோ எதுவுமே பண்ணல. ஒரு 8th வரைக்குமே அவர்கிட்ட அவரோட ஃபேஸே வந்து நான் பார்த்ததே கிடையாது. எங்க டாடி கூட தான் இருந்தேனே ஃபுல்லாவே. அப்பயும் வந்து எங்க ஹோம் வந்து க்ளோஸ் பண்ற ஸ்டேஜ் ஒன்று எங்க டாடிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுனால வந்துச்சு, அந்த ஸ்டேஜுமே வந்துச்சு. அப்போ நான் நிற்கும் போது எங்க போறதுனே தெரியல, அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, என்ன பண்றதுனே தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது எங்க டாடி ஒண்ணுமே சொல்லவா நம்ம வீட்டுல இரு அப்படின்னு தான். ஏன்னா எல்லாருக்குமே பேரண்ட் ஏதாவது சிங்கிள் பேரண்டாவது இருப்பாங்க, எனக்கு இருந்துமே யாரும் வரமாட்டாங்க. அப்போ வந்து இருக்கிறவங்க போயிட்டாங்க, இல்லாத நான் மட்டும் நின்றுட்டே இருந்தேன். அப்போ வந்து டாடி என்ன சொன்னாங்கன்னா, நீ வீட்லயே வந்து இருமகா, ஹோம் இப்போ வந்து அதை க்ளோஸ் பண்றது அப்படியே க்ளோஸ்லாம் பண்ண போறது இல்லை, நமக்கு இப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதனால க்ளோஸ் பண்றோம், அதை எப்படி ஓப்பன் பண்ணுவோம், நம்ம ஓப்பன் பண்ற வரைக்கும் நீ நம்ம வீட்லயே இருந்துக்கோன்னு சொல்லிட்டு டாடி டாடி டாடிக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க, அக்கா அண்ணா அம்மா, இவங்க வீட்டில தான் நான் இருந்தேன். எப்படியும் ஒரு 2 மாசத்துக்கிட்ட அவங்க கிட்டே தான் இருந்து ஸ்கூல் போறதுல இருந்து வரதுல இருந்து அங்கேயே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பியும் ஹோம் வந்து ஓபன் பண்ணி அதுக்கப்புறம் கண்டினியூஸா ஹோம்லயே வளர ஆரம்பிச்சேன். நீங்க சொன்னீங்கல்ல எனக்கு வீட்லயே இருக்க விருப்பமே இல்லைன்னு, அவ்வளவு என்ன கஷ்டப்பட்டீங்க? அது இவங்க அப்பா வந்து இவளுக்காக தான் அடுத்த கல்யாணமா பண்ணது. ஓகே, சரி நம்ம வந்து ஒரு
பேரண்ட் வந்துவாங்க இல்லை அம்மா ஸ்தானத்தில் இருந்து பொண்ணுக்கு எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி தான் அவங்க கல்யாணம் பண்ணாங்க போல். ஆனால் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே அப்படியே உள்டாவாக எல்லாமே மாறிடுச்சு போல். இவளை வச்சு இவளுக்காகவே சண்டை நடக்கிறது, அந்த மாதிரி நிறையா வந்திருக்கு. சண்டை மோஸ்டா வந்து சண்டை அதிகமா போடுவாங்க. அது எனக்கு பிடிக்காது. சண்டையிலே இருந்துட்டே இருக்க முடியாதுல்ல, அதனாலவே வெளியே வரணும்னா இருந்தேன். அந்த சண்டை யாரால வருதுன்னா என்னாலயா இருக்கும். நான் எதுவும் பண்ணிருக்க மாட்டேன், ஆனா அந்த சண்டை என்னாலயா இருக்கும். அப்ப நான் 5th தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்ப எனக்கு என்ன ஏஜ் இருக்கும். வீடுன்றது எவ்வளவு பிடிக்கும், ஆனா அது அந்த வீடே எனக்கு வெறுக்க வச்சது வந்து எங்களோட இங்க வந்து நிறைய பீப்புள் இருப்பாங்க, அங்க வாலண்டியர்ஸ் நிறைய வருவாங்க, நிறைய லேர்ன் பண்றதுக்கு நிறைய திங்ஸ் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வெளியே போறேன். அந்த 3 நாள்லயே வந்து என்னை அதிகமா வெளியே போய் கூட்டிட்டு போய் அங்க எல்லாத்தையும் பார்த்து எனக்கு தேவையான திங்ஸ் நான் போன உடனே என்கிட்ட என்னென்னா இல்லை அப்படின்னு பார்த்து எங்க டாடி எல்லாத்தையும் எங்களுக்கு வாங்கி கொடுத்தது. தூக்கம், நிம்மதியான தூக்கம் அந்த இடத்துல தூங்கினேன் அந்த 3 நாள். அந்த லைஃப் பத்தி சொல்லுங்க. அந்த ஆஃப்னேஜ்ல இருந்த லைஃப் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அதுல சந்தோஷம் நிறைய இருக்கும். எனக்கு சோகம்னு பார்த்தா, நம்மளால இப்போ ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வருது அப்படின்றப்போ பேரண்ட் வந்து கூட்டிட்டு போவாங்க எல்லாரையுமே. என்னை யாரும் கூட்டிட்டு போறதுக்கு வரமாட்டாங்க. போனனாலும் நானே தான் போற மாதிரி இருக்கும். 8th படிக்கும்போது எங்க அப்பாட்ட பேச ஆரம்பிச்சேன். ஏன்னா என்னோட வார்டன் அக்கா தான் வந்து எனக்கு இன்ஸ்டிட் பண்ணாங்க. என்னன்னா, நீ உனக்கு அப்பான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, உங்க அப்பாவை நீ விட்டு கொடுக்க கூடாது, யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது, நீ பேசு, நீ அங்க போகணும்னு நான் உன்னை சொல்லல, ஆனா உனக்குன்னு ஒரு உரிமை இருக்குல்ல உங்க அப்பா கிட்ட, அதை மட்டும் நீ வந்து விட்டுறாத அப்படின்னு சொல்லி எனக்கு எங்க வார்டன் தான் சொன்னாங்க, எங்க அக்கா தான் சொன்னாங்க. 8th இருந்து பேச ஸ்டார்ட் பண்ணேன். அப்பயும் நான் ரொம்ப போக மாட்டேன், வீட்டுக்குலாம் போக மாட்டேன். தீபாவளி வந்து ஒரே ஒரு நாள் தான் போவேன். அதுவும் காலையில நானே தான் போகணும், திருப்பி நானே வீட்டுக்கு வந்துடணும். காலையில போவேன், ஈவினிங்லாம் எங்க டாடி வீட்டுக்கு வந்துருவேன். அங்க ஒரு நாள் கூட ஸ்டே பண்ண மாட்டேன். அது ஒண்ணுதான் எனக்கு அங்க சோகமா இருக்குமே தவிர வேற எதுவுமே இல்லை. இப்போ உங்க முதல் சொந்தமே இவர்தான் இல்ல? அப்போ இவரை மீட் பண்ண அந்த டைம் பத்தி சொல்லுங்க. இவங்க வந்து 3 வேளையும் ஃபுட் ப்ரொவைட் பண்றதுக்கு வந்திருந்தாங்க. மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங். இவங்க 3 வேளையுமே ஒரு நாள் ஃபுட் ப்ரொவைட் பண்றதுக்காக வந்திருந்தாங்க. காலையில வந்தப்போ இவங்களை நான் கண்டுக்கவே இல்லை. எப்பயுமே ஸ்பான்சர்ஸ் நிறைய பேர் அங்க வருவாங்க, அந்த அளவுக்கு பேச மாட்டோம். வந்துட்டு ஃபுட் ப்ரொவைட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா இவங்க அந்த மாதிரி இல்லை, வந்துட்டு எங்க கூட எல்லாரையும் கூட விளையாடிட்டு அந்த மாதிரி தான் போவாங்க எப்பயுமே. அப்போ வந்து இவங்க வீக்லி வர ஆரம்பிச்சதுல இருந்து தான் ஒரு டைம் வந்து என்னை பத்தி கேட்டாங்க. உனக்கு அப்பா உன்னோட ஸ்டோரி சொல்ல அப்படின்ற மாதிரி தான் கேட்டாங்க. விளையாடிட்டே பேசிட்டு இருந்தோம். அப்போ வந்து கேட்டப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி தான் இருக்கு. அப்போ ஃபியூச்சர்ல என்ன பண்ண போற? இப்போ 12th படிச்சுட்டு இருந்தேன் அப்போ நான். நெக்ஸ்ட் என்ன பண்ண போற? காலேஜ் போகணும், காலேஜ் போயிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு கேட்டப்போ நான் என்ன சொன்னேன்னா, என்ன பண்றது, நெக்ஸ்ட் காலேஜ் படிச்சுட்டு அப்படியே டாடி கூடயே இருந்துட்டு போக வேண்டியதுதான், அவ்வளவுதான், வேற எதுவும் அடுத்து திங்கிங்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். அப்பதான் கேட்டாங்க, என் கல்யாணம்லாம் பண்ண மாட்டியான்னு கேட்டாங்க. அதை பத்தி எனக்கு டிசிஷன் எதுவுமே கிடையவே கிடையாது. அதுல இன்ட்ரெஸ்டும் இல்லை. அப்படியே படிச்சுட்டு எங்க டாடி கூட இருந்துட்டு ஏதாவது ஒர்க் போயிட்டு, டாடி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதே மாதிரியே பண்ணிட்டு இருக்க போறேன், அதுதான் மைண்ட்ல இப்போதைக்கு போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஏன்னா எங்க அப்பா வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவார் நல்லா. எங்க ஃபேமிலி கஷ்டப்படுற ஃபேமிலி தான். சரி, சும்மா அந்த மாதிரி பசங்களோட எல்லாம் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அங்கே போயிட்டு இருந்தோம். நான் அங்கே போய் பார்க்கும்போது தான், ஓ, நம்மளை விட கஷ்டப்படுறவங்க இங்கே இருக்காங்க அப்படின்றத நான் அங்கே ஃபீல் பண்ணும்போது சரி, ஒவ்வொருத்தவங்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணேன். அப்போ கேட்கும்போது இவங்க மேலே தான் கொஞ்சம் அந்த ஒரு இது இருந்தது. அது கருணையும் சொல்லலாம், அந்த ஒரு இது சொல்லலாம். அது வந்து லவ்வும் இருந்திருக்கு. அது அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போயிருக்கு. நீங்க ஏதாவது சப்போஸ் ஏதாவது ஒரு ஹெல்ப்னா என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் அவங்க நம்பர் கொடுத்தேன். அப்போ வந்து டாடி வந்து 12th முடிச்சதுக்கு அப்புறம் தான் போனே நான் வந்து பார்த்தேன். அப்போ ஏன் கொடுத்தாங்கன்னா, இந்த மாதிரி ஹோம்ன்றது ஜென்ரலா ஸ்பான்சர்ஸ்லாம் வந்து பேசுறதுக்கு இருக்கும். அப்போ வந்து நான் வந்து கால் பண்ணி ஸ்பான்சர்ஸ் கிட்ட கிராசரிஸ் கேட்கறது அந்த மாதிரி கேட்கறதுக்காக ஃபோன் என்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோன்ல தான் ஒரு டைம் வந்து எங்கேயோ மார்க்கெட்காக ஹோம்க்கு திங்ஸ் வாங்க போயிட்டு இருக்கும்போது பெட்ரோல் இல்லைன்னு வண்டி நின்றுச்சு. அப்போ வந்து டப்புன்னு யாருக்கு கால் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, இவங்களுக்கு கால் பண்ணா இவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இவங்களுக்கு கால் பண்ணி அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். உடனே இவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம் போயிட்டு பெட்ரோல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இது பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா நான் ஈவினிங் டியூஷன் நானே எல்லாருக்குமே ஹோம்க்கு அரேஞ்ச் பண்ணேன். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் டியூஷன். எல்லாருமே வருவாங்க, சைக்கிளில் வந்துட்டு போவாங்க, எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, அம்மாட்டெல்லாம் பேசுவாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் அட்டாச்மெண்ட்டாக ஆச்சு. காலேஜ் சேர்ந்துட்டேன். காலேஜ் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப க்ளோஸ் ஆரம்பிச்சதே. அந்த டைம்ல தான் அந்த 12th அந்த டைம்லாம் ஒரு கேரிங் இருந்துச்சு, பாத்துக்கணும் அப்படின்ட்டு. நான் காலேஜ் 2nd இயர் படிக்கும் போது தான் வந்து அந்த கேரிங் வந்து லவ்வாவே மாறுச்சு. அது வரைக்குமே
எனக்கு என்ன தேவையோ அது எல்லாமே பண்ணிட்டு இப்பனா இருந்தாங்க. இவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அப்பண்டிஸ் ஆப்ரேஷன் பண்ணாங்க அவங்களுக்கு. ஒரு 10 to 12 days வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. யாருமே வந்து பாத்துக்கல, எனக்குன்னு யாருமே வரல. பெட்ல இருந்தாங்க, ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஃபுல்லா காலையில இருந்து நைட் வரைக்கும் நான் தான் இருப்பேன். வீட்டில் வந்து நான் என்ன சொல்லிட்டு போனேன்னா, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு தான் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் குளிச்சுட்டு போகிறதுக்காக வருவேன். 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி குளிச்சுட்டு போகிறதுக்காக நான் வீட்டுக்கு ஒரு வருவேன். 15 days ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். அப்ப வந்து பாத்துக்கிறதுக்கு ஆனா தெரியும், எல்லாருக்கும் தெரியும், எங்க வீட்ல எல்லாருக்குமே தெரியும். இவரோட செலவுல தான் எல்லாமே பார்த்தது. என்னோட ஆப்ரேஷன் செலவுக்கு மட்டும் என்னோட கார்டியன் கொடுத்தாங்க. இவங்க அன்னைக்கு ஆப்ரேஷன் சொல்லிட்டு ஆப்ரேஷன் தேட்டருக்கு போயிருக்காங்க. போன உடனே நான் வெயிட் பண்ணுறேன், ஒரு 3 hours கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன மாரியே எனக்கு கண்ணுலேருந்து அழுதுகிட்டே இருக்கேன். எதனாலன்னு எனக்கு தெரியல, ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கேன். சரி, அப்பதான் எனக்குள்ள இருக்க நான் லவ் வந்து அந்த ஃபீல் பண்ணேன். இது வந்து கேரிங் அதோட நில்ல, அனுதாப காதல் மட்டும் இல்லை, இது வந்து அதையும் மீறி ஒரு அன்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு லவ் நான் எனக்குள்ள ஃபீல் பண்ணது அந்த டைம் தான். அப்போ ஒரு கீபேட்ல அந்த ஸ்டிக்கி நோட்ஸ்ல எழுதுறேன், போன்ல ஸ்டிக்கி நோட்ஸ்ல நோட்ஸ்ல எழுதுறேன். வந்து எழுதிட்டு ஓகே. ஆப்ரேஷன் அந்த 3 மணி நேரம் உள்ள இருக்கேன். இவங்க அதை எழுதிட்டு இருக்காங்க, அந்த போன்ல என்னை பத்தி எழுதிட்டே இருக்காங்க. கண்ணு முழிச்சு பார்க்கும்போது இவங்க என் பக்கத்துல அழுதுட்டே நின்னுட்டு இருந்தாங்க ஐசியூ வார்டுல. இவங்களை அழுதே நான் அப்பதான் பார்த்தேனே, இதுக்கு முன்னாடி எதுக்காகவும் அழுது பார்த்ததே இல்லை. அப்பதான் என் பக்கத்துலயே நின்று அழுதுகிட்டே நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஆப்ரேஷன் முன்னாடிக்கு வரைக்கும் என்னால எல்லாமே பண்ணிக்க முடியும்ன்ற சுச்சுவேஷன். ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்டிச்சஸ் இருக்கிறதுனால என்னால எதுவுமே பண்ண முடியும். எழுந்து போகணும், ரெஸ்ட் ரூம் போகணும்னா கூட எனக்கு கூட ஒரு ஆள் வேணும். அதுக்கு கூட என் கூட லேடிஸ்ன்றது யாரும் கிடையாது. அப்போ வந்து அங்க பெட்ல இருக்காங்க, எங்க கூட இருந்தவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. அப்ப வந்து ஒரு ஆன்ட்டி என்ன சொன்னாங்கன்னா, அங்க கூட இருந்த ஆன்ட்டி, இந்த பையனை மட்டும் எப்பயுமே விட்டுறாத, இவனை கூடயே வச்சுக்கோ, அவனே கோவப்பட்டா கூட பரவாயில்ல, அவங்க கோவப்பட்டா கூட நீ விட்டு கொடுத்து போ, ஏன்னா இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்க மாட்டான், உன்னை நல்லா பாத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்பதான் நான் வந்து முடிவு பண்ணேன், எப்படியாவது இவங்க நமக்கே கிடைச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி. அது நான் நிறைய டைம் கேட்டிருக்கேன், நீங்க என்ன லவ் பண்ணல, எதுவுமே பண்ணல, ஆனா ஏன் இவ்வளோ நல்லா பாத்துக்கிறீங்க அப்படின்னு. அப்புறம் இவரோட வேலையுமே என்னால கெட்டுருச்சு. ஆனா நான் லவ்வரா ஹஸ்பண்டா கூட இருக்கணும்னு நினைக்கல. இப்ப எப்படி எனக்கு கேர் பண்ணி இவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்களோ அதே மாதிரியே கடைசி வரைக்கும் இருந்தா மட்டும் போதும், இவங்க எனக்கு கூட ஹஸ்பண்டா வரணும், லவ்வரா வரணும்னா யோசிக்கவே இல்லை. இப்படி நம்மளுக்கு அவர் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ அவர் வந்து உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணப்போ இல்ல கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாரா? போன்ல தான் சொன்னாங்க. அது சொல்ல முடியாது, வார்த்தையில சொல்ல முடியாது. போன்ல கேட்கும் போதே எனக்கு ஃபர்ஸ்ட் நான் எதுவுமே சொல்லவே இல்லை. அது ஒரு மாதிரி அழுக வந்துருச்சு. திடீர்னு இப்படி சொல்றீங்களேன்னு கேட்கும், இல்ல இது எனக்கு கரெக்ட்னு தோணுது, இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அவ்வளவுதான், அதோட ஜாலியாயிடுச்சு. எங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும், ஆனா அவர் என் கூட இப்ப இல்ல. அந்த மாதிரி இவரு எப்பயுமே போயிடவே கூடாது அப்படின்றதுனால எல்லா காட் கிட்டயுமே வேண்டிகிட்டே இருப்பேன். அவங்க அப்படி சொல்லும் போது சரி நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம், கடவுள்கிட்ட கேட்டுட்டே இருந்தோம். அப்பதான் தோணுச்சு கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்துனீங்க? நான் காலேஜ் முடிச்சிட்டேன். காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னா, இவருக்கு பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து போட வேண்டிய நகை வந்து அது நான் தான் சம்பாரிச்சு போடணுன்ற ஒரு ஆசை எனக்கு இருந்துச்சு. அதனால என்ன சொன்னா, இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ மேல படிக்க வைக்கிறேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் என்ன சொன்னேன்னா, இல்ல 2 வருஷத்துல நம்ம கல்யாணம்ன்றது முடிவு பண்ணிருக்கோம். அப்போ வந்து பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து எதுவுமே உனக்கு போடாம இருந்தா எப்படிப்பா இருக்கும், நானே வந்து நான் வேலைக்கு போறேன், ஏதாவது வேலை ஜாப் தேடி சேர்த்து விடுங்க, நான் போயிட்டு நான் சம்பாதிக்கிற பணத்துல ஏதாவது உனக்கு செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 3-4 மந்த்துக்கு முன்னாடி தான் வந்து இவங்களுக்கு பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து போட வேண்டிய நகையை நானே எடுத்துட்டேன். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட அண்ணனா நின்று எங்களுக்கு தேவையான திங்ஸ், வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கி கல்யாணத்துக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்துட்டாங்க. சொல்லுவாங்க, மச்சான் இது உனக்காக பண்றேன்னு நினைக்காது, என் தங்கச்சிக்காக பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கல்யாணம் ஆகி இப்ப இந்த வாழ்க்கை எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. என்னோட மாமியாருமே சரி, அவங்க என்னோட அம்மா, அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் நாங்க அம்மா பொண்ணு எப்படி இருப்போமோ அந்த மாதிரிதான் நாங்க 2 பேருமே இருப்போம். நாங்க 2 பேரும் ரொம்ப கனெக்ட் ஆயிட்டோம். எதனா ஒண்ணுன்னா நான் அவங்கள்ட்ட போய் சொல்லுவேன், அவங்க எதனா ஒண்ணுன்னா எனக்கு சொல்லுவாங்க. எனக்கு எதனா ஒண்ணு வேணும்னா நான் அந்த வீட்டுல இருந்து எடுத்துட்டு வர்றதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு. அந்த உரிமையை எனக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. எப்படின்னா, ஃபுல்லா வந்து டேமேஜா இந்த லைஃப் வந்து இப்ப ஃபுல்லா வந்து சந்தோஷமா ஃபுல்லா போயிட்டு இருக்கு. என்னோட குடும்பம் இப்ப ரொம்ப பெருசாயிடுச்சு. இவங்களோட ஃபேமிலி, அப்பா அம்மா, அதுக்கப்புறம் இவரோட தம்பி,
அவங்க கிட்ட என்னோட பொண்ணு ஒருத்தி இருக்கா, நியாத்தி அவ பேரு. தம்பி பொண்ணு. இவங்களோட பிரதரோட பொண்ணு. அவ எனக்கு பொண்ணுதான். அவ இருக்கா. அவ வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஜாலியா இருக்கு எங்க லைஃபே. இப்ப எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவருக்கு யாரும் கிடையாது, எனக்கு எல்லாருமே இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. ரொம்ப அழகா இருக்கு நீங்க பேசுறது. உங்க மூஞ்சில சிரிப்பாக்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.